ஹாய் ஹலோடா மசாலா குட்டீஸ். இன்றைக்கி நம்ம அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் மை கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் போன எபிசோடில் என்ன இருக்குன்னா, நீங்கள் அப்படி தூங்கியிருப்பீங்கடா பெட்டில். இவங்க பக்கத்துலேயே உட்காந்துட்டு அப்படியே அவரோட ஃபர்ஸ்ட் லவ் பற்றி யோசிச்சுட்ருப்பாரு. அண்ட் ஆனால் அதர் சைட் நம்ம ஜேஹோப்போ ஆரம்பிக்கும் என்ன பண்ணுறதுனே புரியாமல் ஒரு கால் நம்ம ஃபிலிக்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கோம். ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஸ்டேட்டில் இருப்பாங்க. அண்ட் அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு ரெட் கார் நம்ம சுகாவோட வீட்டை பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே தான்டா. வயன் வயன் என்ன எந்திரி அப்படின்ட்டு நம்ம சுகா கீழேருந்து கத்திகிட்டு இருக்காருடா மேலே. பட் நீங்கள் மேலே நல்லா உட்காந்து ரெடி ஆகிட்டு இருக்கீங்கடா. ரெடி ஆகிறதுனா எப்படின்னு ரொம்ப மெஸ்ஸி. அங்கே ஒரு சாக்ஸ் ஒரு பக்கம் கிடக்குது, ஒரு பக்கம் ஷூ கிடக்குது, ஒரு பக்கம் தலை சீவலை, ஒரு பக்கம் சட்டை ஒழுங்காக போடல, பேண்ட்டு ஒழுங்காக மாட்டல. சுகா 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 5 நிமிஷம் சுகா அப்படின்ட்டு நீங்கள் அறக்க பறக்க கீழே வரீங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸில் ஒரு டேக் காலர் கூட நீங்கள் கழட்டாமல் இருக்கீங்கடா. இப்போ சுகா வந்துட்டு அவரோட ஆப்ரானை கழட்டி வச்சுட்டு, என்னது இது, எதுக்கு இவ்வளோ லேட்டு, சாரிப்பா நைட் நல்லா தூங்கிட்டேன் அப்படின்ட்டு. இப்போது நம்ம சுகா வந்து அந்த காலரை பார்த்துட்டுமே இந்த டேகை பார்த்துட்டு, உனக்கு இதே வேலையாக போச்சுல வேன் அப்படின்ட்டு சிசர் எடுத்துகிட்டு வந்து அதை கட் பண்ணுறாருடா. நீங்களா அப்படி நின்றுருக்கீங்க. இப்போ சுகா கிட்ட வந்து தானே கட் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் அப்படியே சுகாவை பார்க்குறீங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் சுகாவை பார்க்கும் போது உங்களோட ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாகுது. அண்ட் சுகா வந்துட்டு அவர் நீங்கள் ஷார்ட்டாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக அவனோட நெக்கு கிட்ட உங்களோட மூச்சு காற்று வந்து படுது. இப்போ வந்துட்டு ஏ ஏ என்னாச்சு, ரொம்ப மூச்சு விட்ற அதிகமாக, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன அப்படின்ட்டு சுகா கேட்க, ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி இருக்குது, எதுக்கு மூஞ்சில் ரெட்டாக இருக்குது, ஃபீவராக என்னோடக்கு அப்படின்ட்டு சுகா உங்களோட ஃபேஸ்லாம் தொட்டு பார்க்குறாரு. உங்களுக்கா ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிட்டு நீங்கள் தள்ளி வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், சரி வா சாப்பிடு அப்படின்ட்டு. என்ன சமைச்சு வச்சுருக்கேன், ப்ரெட்டு, என்றைக்கும் ப்ரெட்டா அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, பின்ன காலையில் உனக்கு என்ன வேணும், சுட்ட சுட்ட சிக்கன் குழம்பு, அது கூட தோசை, நல்லா இருக்கும். இங்கே பார்வையன், எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது, தெரிஞ்சது இது மட்டும் தான், சாப்பிட்டா சாப்பிட, சாப்பிட கட்டிப்போம், இப்படிலாம் பண்ணாத, உன் ஒய்ஃப் நான் பாவம்ல அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சொல்ல சுகா அப்படியே ஸ்டாப் ஆகுறாடா. இப்போ சுகா அப்படியே திரும்பி எத்தனை மாதிரி சொல்லியிருக்கேன் நீ என் ஒய்ஃப் இல்லைன்னு. அப்போ இது பேர் என்னது 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 அப்படின்ட்டு நீங்கள் அந்த வெட்டிங் நீங்கள் காட்ட சுகா அப்படியே பார்க்குறாரு. இப்போ டப்புன்னு இந்த ரிங் எடுத்துடுறாருடா உங்கள் கையிலேருந்து. என்ன பண்ணுற இது, இப்போது நான் யாரோட சுகா விளையாடாத சுகா, கொடுன்னு சொல்லிட்டேன். சுகா ரிங்கை கொடு, முடியாது, என்ன பண்ணுவேன், சுகா ரிங்கை கொடு சுகா அப்படின்ட்டு நீங்கள் சுகா எட்டி அந்த ரிங்கை எடுக்க ட்ரை பண்ணுறீங்களா. பட் எடுக்க முடியல. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா, சுகா வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகுறாரு. பிகாஸ் அவர் அந்த ரிங்கை அவர் கைக்கு பின்னாடி எடுத்துகிட்டு கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன், சுகா கொடு சுகா 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 அப்படின்ட்டு நீங்கள் தடுமாறி வரும்போது அங்கே மேலே இருக்க லாஃப்ட் ஓப்பனாக தாண்ட இருக்கும். ஸோ அங்கேருந்து அந்த மாவு டப்பா தட்டி மீன் அந்த சுகா கையிலேருந்து எடுக்கும் போது சுகாவோட ஹேண்ட் பின்னாடி வந்து அந்த மாவு டப்பாவை தட்டி அந்த மாவு உங்கள் 2 பேர் மேலேயும் கொட்டிடுது. ஸோ அதை கொட்டினதுனால சுகா கால் ஸ்லிப் ஆகி உங்கள் கால் எடுத்து நீங்கள் சுகா மேலே விழுந்துடுறீங்கடா. இப்போ எப்படி என்ன ஆகுதுன்னா 2 பேருமே கிஸ் பண்ணிடுறீங்கடா. அந்த மாவு கொட்டினதோட அப்படியே உங்கள் கை வந்து சுகாவோட அந்த கை பிடிக்குது, உங்கள் சுகா லிப்ஸு தொடுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, சுகா என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே ஃப்ரீஸாக இருக்காரு. நீங்கள் அப்படியே ரிங்கை கூட சுகா அப்படின்ட்டு இந்த கிஸ்ஸை விட்டு பிரேக் பண்ணிவிட்டு அந்த ரிங்கை எடுத்துகிட்டு ஓடிடுறீங்கடா. சுகா அப்படியே அந்த மாவு அப்படியே அந்த ஃப்ளோரில் படுத்துகிட்டே அப்படியே ஒரு மாதிரி இருக்காரு. அவரே அறியாமல் ஒரு சிரிப்பு வருது அவருக்கு. அப்போது மறுபடியும் அவரே சுகா என்ன பண்ணிகிட்ருக்க, தப்பு இது அப்படின்ட்டு அவர் லிப்ஸை வைப் பண்ணிவிட்டு, வயன் இங்கே பாரு ஒன்றால் அப்படின்ட்டு கத்திகிட்டே வராரு. இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் போய் இது இது செகண்டு கிஸ்ஸு, எனக்கு அப்படி நெஞ்சு படன்னு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போ சுகா வந்துட்டு, வயன் சீக்கிரம் வா, ரெடி டைம் ஆச்சு, ஆல்ரெடி மாவெல்லாம் கொட்டியிருக்க, ஒழுங்கு மரியாதை குளிச்சுட்டு வா, நானாக பாரு அப்படின்ட்டு நம்ம சுகா சொல்லிவிட்டு அவர் ரூம் போய்ட்டாருடா. இப்போது நீங்கள் அப்படியே வரீங்கடா. ஒரு 12 ஆகிடுச்சு, லஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் 2 பேருமே ஜின்னு முன்னாடி தான் நின்றுருக்கீங்க. நம்ம ஜின்னு மூஞ்சில் வந்து ஒரு ஈவில் ஸ்மைல் தெரியுது. அப்படியே பார்க்குறாரு, என்ன சுகா, ஜென் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, தெரியும்டா, புருஷன் கல்யாணம் ஆனவங்க இப்படி தான் இருப்பீங்க, எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஜென் சொல்ல உங்களுக்கு கவரமாக வெக்கமாக வருது. நம்ம சுகாவுக்கு கடுப்பாக இருக்குது. இங்கே பாரு ஜென், அவள் மாவு கொட்டிட்டா, அதான் லேட் ஆகிடுச்சு, மாவு கொட்டி ரொமான்ஸ் பண்ணியா சுகா அப்படின்ட்டு நம்ம ஜின்னு கேட்க, நீங்கள் வைக்கப்பட நம்ம சுகா யாரோ மாதிரி நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஹோபி வராடா. டே சுகா நீ வரமாட்டேன்னு நினச்சேடா.
வந்துட்டேன் வயன் ஹோபி சார் பையன் ஹோபி சார். ஐயோ வெட்கப்படுறிய பையன். ஆமாம் சார். என்ன கன்ற வீடு இது அப்படின்ட்டு நம்ம சுகா அப்படியே பார்க்குறாருடா. இப்போ அப்படியே நம்ம ஜூன் வராரு. ஏய் சுகா நீ வந்துட்ட வரமாட்டேன் நினச்சோம், உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணுடா அப்படின்னு நம்ம ஜூன் கிட்ட வரும்போது இப்போ உங்களை பார்க்குறாரு. அப்போ ஹோபி சொல்கிறாரு, வேணா ஜூன் அமைதியார். என்னாச்சு, என்ன விஷயம் ஜூன்? அது ஒன்றும் இல்லை சுகா, ஃபைல்ஸ் பற்றி தான். சுகா சார் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ். பார்த்தா நம்ம டெய்ஸி தான்டா. ஹலோ சுகா சார், குட் ஆஃப்டர்நூன். ஹலோ டெய்ஸி மேம் அப்படின்ட்டு நம்ம சுகா சொல்ல, என்னாச்சு நீங்கள் எப்பயுமே பர்ஃபெக்ட் டைம் வந்துடுவீங்க. நீங்கள் இங்கே சர்வீஸ் பண்ண 5 வருஷத்தில் இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்டை பிரேக் பண்ணுறீங்க. வாட் இஸ் ராங் வித் யூ அப்படின்ட்டு நம்ம டெய்ஸி கேட்க, இப்போது அப்படியே எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. நீங்களா யாரோ நான் யாரோ தானே தானே ஆணை அப்படின்ட்டு பாடிட்டு இருக்கீங்க. அப்போது ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு புரியுது. பிகாஸ் நம்ம சுகா எப்பயுமே பர்ஃபெக்டாக டைமிங் மெயின்டைன் பண்ணுவார். உங்களால தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் லேட்டாகவே வந்திருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்ட்டு எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். இப்போ நம்ம டெய்ஸி வந்துட்டு, சுகா சார் உங்கள் கோட்டில் என்னமோ இருக்குது அப்படின்ட்டு நம்ம சுகா கிட்ட வரும்போது இங்கே கரெக்டாக உள்ளே போயிட்டு, ஏய் நகர்றி வெட்டிங்க பொட்டை வச்சு கொப்படி எப்படி டி ஒயர்னா உன்னோட ப்ரொஃபஸர். ப்ரொஃபஸர்லாம் கிடையாது, போட்டி என் புருஷன் மேலே கை வச்சு என் பீச்சாங்க மூஞ்சிக்கு வந்துடும் போறியா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு, நான் தொடச்ச ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு சுகாவோட அங்கே டஸ்ட்டே இருக்காது. பட் இருந்தால் நீங்கள் தொடச்சிக்கிட்டே இருக்கீங்க. சுகாவே என்ன பண்ணுற? துடைக்கிறப்பா தேஞ்சிட போகுது கோட்டு. சரி இங்கே பாரு டெய்ஸி, அவ்வளவு தான் உனக்கு மரியாதை. என்ற புருஷங்கிட்ட பின்னாடி வந்துட்டு இருந்து அவ்வளோ தான். ஜின் சார் அவன் நான் போயிட்டு வரேன். ஹோபி சார் சொல்லுமா, போயிட்டு வரேன். ஜூன் சார் சொல்லுங்கள், நான் போயிட்டு வரேன் ஜூன் சார். சரி. ஏனுங்க வயன் சார்னு கூப்பிடு. அவங்கெல்லாம் எனக்கு சார், நீங்கள் எனக்கு ஹஸ்பண்டு சார்னு கூப்பிட்றதுக்கு நான் சன் டிவி ரோஜா சீரியலில் வர ரோஜான்னு நினச்சிங்களா சார்? நோ சார், ஐ எம் வயன், கிம் வயன். ஓச்சி மிஸ்ஸஸ் வயன். நான் வட்டா அப்படின்ட்டு நீ ஓட அங்கே ஹோபி சிரிக்கிறாடா. ஈவன் டெய்ஸி என்றா இது அப்படின்னு அவர் அவங்க ஒரு லுக்கு இருக்கா. இப்போ ஆரம் வந்து அப்படியே பார்க்குறாரு. சுகா வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஸ்மைல் வந்து அது அப்படியே ஃபேட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜின்னு வந்துட்டு, ஓகே சுகா, நாளைக்கு சீஃப் கெஸ்ட் வருவாங்கள்ல, அதை அப்படியே முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வராங்களாம். என்ன சீஃப் கெஸ்ட்டு அப்படின்ட்டு ஹோபி இப்போ கேட்க, ஆமாம் சார் நாளைக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வராங்க, அதை வந்துட்டு நீ தான் ரீட் பண்ண சுகா, ஓகேவா? ஓகே ஜென், சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம ஜென்னு வந்துட்டு லஞ்ச் போயிடுறாடா. இப்போது கேஃபட்டேரியாவில் அதாவது டீச்சர்ஸ்க்குன்ற ஒரு கெஃபேயில் வந்துட்டு நம்ம சுகா, நம்ம ஜூன், நம்ம ஹோபி உட்காந்துருக்காங்க. அவங்க 3 பேர் வந்து ஃபைல்ஸ் பற்றி பேசியிருக்கும் போது நம்ம ஹோபி வந்து சொல்லலாம் வராரு. பட் நம்ம ஜூன் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. இல்லை வேணாண்டா, தெரிஞ்சு ஏதாச்சும் வந்துடுச்சு என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இவங்க வந்து இப்படியே ஸ்டாப் பண்ணும்போது இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேஃபட்டேரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெமினும் ரியாவும் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஜேகே வந்துட்டு என்னடி சொல்கிற அப்படின்ட்டு கத்திகிட்டு இருக்காங்க. பிகாஸ் நீங்கள் வந்து உண்மையாக சொல்லிட்டீங்க நமக்கு நாங்கள் செகண்ட் கிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம ஜிமின் வந்துட்டு, பையனே அப்போ நான் சீக்கிரம் மாமன் ஆயிடுவேனாடி. நீ தான் என் பையனுக்கு மருமகச்சி மாமனார் அப்படி பையன் தான் முடிவு பண்ணிட்டியா? இல்லை பொண்ணாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். நீ தானே மாமனார், உன் பையனுக்கு நான் மாமனார், நான் மாமியார், என் பொண்ணுக்கு நீ தானடா மாமனார் அப்படின்ட்டு. இப்போ நீ இந்த ஜிமின்னு வழக்கம் போல் அந்த புராணத்தை பாட நம்ம ரியா அப்படியே சிரிச்சிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ரியா சிரிச்சிட்ருக்க. இப்போ ஜெய்கே வந்துட்டு, ஆமாம் செகண்ட் கிஸ் தானே ஆச்சு, அதுக்குள்ளே குழந்தை பிறக்கிற வரைக்கும் போயிட்டேன். நான் குழந்தைக்கு பேர் வச்சு என் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போயிட்டேன்டா அப்படின்ட்டு நம்ம நீங்கள் சொல்ல, இதுக்கு தாண்டி நீ இப்படியே முட்டாக்குவா இருக்க அப்படின்ட்டு நம்ம ஜெய்கே அவங்கள திட்டிகிட்டு இருக்காருடா. ஆமாம் வைன், சொல்லுறியா? சுகா சார் மிஸ்டர் மின் யூங்கின்னு கூப்பிடுறீ ஆரம்பிச்சிட்டாடா இவன். யூங்கி இருக்கார்ல, யூங்கி சார்னு கூப்பிடுறா. இப்போ ஒருத்தி கேளு கண்டுட்டேன், என்னடா அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை பார்த்தீங்க. இல்லை யூங்கி சாருக்கு ஒரு டைம் கூடவா க்ரஷ்ஷு லவ் இருந்ததில்லை அப்படின்ட்டு இப்போது ஜிமின் கேட்க அப்படியே நீங்கள் ஸ்டாப் ஆயிடுறீங்கடா. இப்போது அப்படியே கட் பண்ணி நைட் ஆகுதுடா. அங்கே யோங்கி உட்காந்து சமைச்சிட்ருக்காரு. நீங்கள் அந்த டின்னர் டேபிளில் உங்களோட மேக்ஸ் நோட் வச்சிட்ருக்கீங்க. இப்போ யோங்கி வந்துட்டு, வயன் என்ன மேக்ஸ் சம் படம் என்ன பண்ணிகிட்ருக்க? அது
அது வந்து அது என்ன சொல்ல அது அது என்ன பண்ணிகிட்ருக்குன்னு கேட்டவன் உன்னோட மேக்ஸ் சம் போடு தானே சொன்னேன். அது போடாமல் என்ன பண்ணிகிட்ருக்கு நீ? சொல்ல முடியாதா? சொல்லு. ஃபார்முலா என்னது? என்ன தப்பு தப்பு பண்ணியிருக்க? என்ன ஒரு பேஜில் அது சம் தான் போட்டிருக்க, மீதியெல்லாம் எப்போ பண்ணுறது ஐடியாவா உனக்கு? சொல்ல போறியா இல்லையா? யோங்கி என்ன யோங்கி என்னம்மா என்ன வேணும் உனக்கு? சொல்லு, என்ன வேணும் உனக்கு? நீ இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா அப்படின்னு நீங்கள் கேட்ட உடனே யோங்கி அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாருடா. யோங்கி யோங்கி என்ன நான் கேட்டுகிட்டே இருந்தேன், நீ ஏதோ யோசனையிலே இருக்க. என்னாச்சு உனக்கு? அது வந்து ஒன்றும் இல்லை வயன், ஒன்றும் இல்லை. அது நீ சாப்பிடும் போதில் அப்போ நீ என்கிட்ட என்ன மறக்கிற? நீ ஹஸ்பண்ட் தானே, நான் ஒய்ஃப் தானே, உனக்கு ஏதாவது லவ் இருந்திருக்கா? வயன் சாப்பிடுன்னு சொன்னேன் அப்படின்ட்டு. இப்போது நம்ம சுகா அவங்கள சாப்பிடுன்னு புஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு, ஏன் நான் சாப்பிட்ணும், நீ சொல்லு, உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்க, இங்கே பாரு வயன், எனக்கு யாரையும் பிடிக்கல. அப்போ உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்துச்சா? வயன், அப்போ உனக்கு பிடிச்சிருந்துச்சு, என்னை விட உனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், கரெக்டு தானே? ஏன் அமைதியாக இரு, எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு மேலே ஓடி போயிடுறீங்கடா உங்கள் ரூமுக்கு. சுகாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போது அந்த டோர் ஓப்பன் ஆகிட்டு நம்ம நம்ஜுனும் ஹோபியும் தானே வராங்க கூட. நம்ம ஜின்னோட வைஃப் ஜியா அவங்க 2 பேருமே வராங்கடா. என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது சுகா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். என்னடா நம்ஜுன், என்ன விஷயம்? வாய்ஸே ஒரு மாதிரி சீரியஸாக இருக்குது. அது இல்லை சுகா, ஹோபி நீயே சொல்கிற, எனக்கு சொல்ல மாதிரி இருக்குது. அது ஐயோ ஜின்னண்ணா நீங்களே சொல்லிடுங்கண்ணா, இவனுங்க ஒருத்தனுங்க. அது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சுல. இப்போ எதுக்கு ஜின் பேசிகிட்டு இருக்கீங்க? அதை பற்றி பேசாதீங்க. ஆல்ரெடி வயன் என் மேலே கோவமாக இருக்கா. ஏன் வயனுக்கு என்னாச்சு? ஏதாவது திட்டிட்டியா சுகா நீ அவளை? அவள் சின்ன பொண்ணுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? ஜியா அப்படி இல்லைங்க, என்கிட்ட உனக்கு யாராவது லவ் இருந்திருக்கான்னு கேட்டா, நான் என்ன சொல்லட்டும் அப்படின்னு நம்ம சுகா கேட்க, ஜியா அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாங்கடா. நீ அவட்ட சொல்லியிருக்கிறன்னு நினைக்கிறேன். என்ன ஜின், அவள் சொல்லியிருக்கணும் தானே? ஏன் சுகா நீ மறைச்ச? இப்போ ஹோபி ஜியா பார்த்துட்டு, ஜியா அவள் சொன்னா பாவம், அது குழந்த சுகான்னு மனசில் வச்சுட்டு இருக்குது. இப்போ சுகாவுக்கு இப்படி ஒரு லைஃப்பில் ஒருத்தங்க இருந்தாங்கன்னு தெரிஞ்சால் அது உடஞ்சிரும் அப்படின்ட்டு இப்போ ஹோபி ஜியாட்ட ஆர்கியூ பண்ண. ஜியா அதுக்குன்னு அவள் இப்போ சுகாவோட ஒய்ஃப், அவள் மெச்சூரிட்டியாக இருந்தாலும் இல்லைனாலும் அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும்ல. நான் யார் மூலியமோ தெரியறதை விட நம்மளே அவட்ட சொல்லிட்டு பெட்டர் தானே அப்படின்ட்டு இப்போ ஜியா கேட்க, இப்போ நம்ம நம்ஜுன், டே சுகா இல்லை எனக்கு புரியல, உன் மனசில் இன்னும் அவ்வளோதான் இருக்கான்னு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ வயன் அவள் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில நம்ஜுன். இப்போவே நான் டிவோர்ஸ் பண்ணனா எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆகுனே தெரியல. அண்ட் வயனோட பேரண்ட்ஸ் எப்படி அதை எடுத்துப்பாங்கன்னு தெரில. வயனோட பேரண்ட்ஸ் கூட விடு, வயன் எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரில. அதெல்லாம் யோசிக்கணும், எனக்கு தெரில, கொஞ்சம் டைம் கொடுங்க. டே என்னடா பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்கான் ஜின், கொஞ்சம் அமைதியாக ஜின் இரு அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஜின், சரி நம்ம ஜியா ஜின்னை காம் பண்ணேன். இப்போது நம்ம சுகா எதுக்கு நீங்கள் வந்தீங்க அது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, ஹோபி அப்படியே கல்ப் பண்ணுறாருடா. அப்போது ஹோபிக்கு ஃபோன் அடிக்குது ஃபிலிக்ஸ் கிட்டேருந்து. ஷோ என்னடா ஃபிலிக்ஸு? அண்ணா வந்து என்னடாச்சு அண்ணா? இங்கே அந்த 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 ஆக்சிடெண்ட் ஆச்சுல, அந்த பொண்ணு உயிரோடு தானே இருக்குது. என்னடா சொல்கிற, கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஆமாண்ணா, அந்த பொண்ணு உயிரோடு இருந்து இன்றைக்கி காலையில் வந்துட்டு சுகாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி என்கிட்ட ஒரு ஃபைல் கேட்டுச்சுண்ணா. அந்த பொண்ணு ஃபோட்டோ நான் அனுப்புகிறேன், அதை பாருங்கண்ணா
அப்புறம் சுகா அண்ணாவோட அட்ரஸ் அந்த பொண்ணுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்குண்ணா. அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபெலிக்ஸ் பேசுறதுக்குள்ளே ஒரு பெல் சவுண்டுடா. நம்ம சுகா போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே போகிறாரு. நம்ம அந்த ஹோபி டே சுகா நீ போகாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம டே என்னாச்சு, ஐயோ அது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு நம்ம ஹோபி போய் சுகா பிடிக்கிறதுக்குள்ளே இப்போ மேலே நீங்கள் அப்படியே கட் பண்ணா மேலே சரி பசிக்குது, இருந்தாலும் அவன் என்கிட்ட சொல்லியிருக்கலாம். சரி கண்டிப்பாக க்ரஷ் இருக்க தானே செய்யும், நான் தான் சுகாரோட ஃபேவரட் அப்படின்ட்டு நீங்கள் கீழே வரீங்கடா. கீழே நம்ம பிரின்சிபல் இருக்கார், அர்ஜுன் இருக்கார். பிரின்சிபல் சார், இதான் உங்கள் வைஃபா? வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸமுக்கு வேர்ல்டு வைடு வைஃபு தான். என்னாச்சு எல்லாம் எங்கே பார்க்குறீங்க? ஹோமியோ நம்ஜன் சார் அப்படின்ட்டு நீங்கள் ஓடி போக இப்போ சுகா அந்த டோரை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்காருடா. நீங்கள் போய் சுகா சுகா என்னாச்சு யார் அப்படின்னு எட்டி பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணுடா. ஒரு கிரே கலர் உலன் ஷர்ட் போட்டு ஒரு பேண்ட் போட்டு ஹேர் விரிச்சு அந்த பொண்ணோட கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் இருக்குது. அந்த பொண்ணோட கழுத்தில் ஒரு மார்க் வேறு இருக்குது. இப்போது நம்ம சுகாவோட கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் இருக்குது. இப்போ அந்த பொண்ணு உங்களை பார்க்குறா, ஆனால் அவள் உங்களை பார்க்குறாளே தவிர்த்து அவளோட எல்லா கான்சன்ட்ரேஷனும் சுகா மேலே தான் இருக்குது. இப்போ ஓடி வந்து சுகாவை ஹக் பண்ணி யோங்கி யோங்கி இங்கே பாரு ஓமையா அவங்க கூடயே உனக்காகவே திரும்ப வந்துட்டேன் அப்படின்ட்டு சுகாவோட கண்ணத்தை பிடிக்க நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்கடா. இதோடையே இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். அடுத்த எபிசோடு வந்துடும். ஸோ டாட்டா பை பை, ஸ்டே டியூன் மை மசல் குட்டீஸ், லவ் யூ உம்மா, பை பை வச்சுக்கோங்க.